தன் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை அவதூறாக பேசியதாகவும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாகவும் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இதேபோன்று திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் நகர காவல் நிலையங்களிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சார்பில் தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது சி.வி. சண்முகத்தின் பேச்சு மோசமானதுதான் என கூறிய நீதிபதி, மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர், சி.வி. சண்முகத்தின் பேச்சு அரசியலில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாலேயே இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதனையடுத்து இந்த மனுக்கள் மீதான உத்தரவை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீதான வழக்குகளின் விசாரணை வெவ்வேறு தேதிகளில் ஒத்திவைக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரோவில் பேருந்து நிலையம், கோட்டக்குப்பம் திடல், பழைய பேருந்து நிலையம், கோழியனூர் கடைவீதி ஆகிய இடங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அவற்றில் சி.வி. சண்முகம் தமிழக அரசு பற்றி அவதூறாக பேசியதாக விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த மாவட்ட நீதிபதி பூர்ணிமா, ஆரோவில் கோட்டக்குப்பம் வழக்கை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கும், பழைய பேருந்து நிலைய வழக்கை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கும், கோழியனூர் வழக்கை வரும் 12ஆம் தேதிக்கும் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.